ஆடி 18 முடிஞ்சு ஆடி அமாவாசை சண்டே வந்ததுனால ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வீடுங்க. ஒரு ஃப்ளோர்லேயும் 3 வீடு இருக்குது. நாங்கள் அந்த லாஸ்ட் வீட்டில் இருக்கோம். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஏரியாவோட வியூ, அவுட்டர் வியூ பாருங்கள். ரோடெல்லாம் வந்து நல்லா அகலமாக இருக்கும். கார் பார்க்கிங்க்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுற்றிலையும் மரம் செடி நிறையா இருக்கும். ஆப்போசிட்டில் தான் பார்க்கு. இது வந்து ரோடு ஃபுல்லாக. இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் தான் முன்னாடி ஏறுவேன்னு, பாப்பாவும் தம்பியும். தம்பி நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே இதான் பிடிவாதமாக பிடிச்சிட்டு நின்றுருக்கான். பாப்பாவும் கோவிச்சிட்டே நின்றுட்டு இருந்தா ரொம்ப நேரம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா விட்டு கொடுத்துட்டு பின்னாடி ஏறிட்டாங்க. அன்னூர் போயிட்டு கோயம்புத்தூரில் நாங்கள் விலாங்குறிச்சியில் இருக்கோம். அங்கேருந்து அன்னூர் வழியாக போகணுங்க. 2 சைடும் பாருங்கள் எவ்வளோ மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குதுன்னு. அன்னூர் போய் புளியம்பட்டி போய் புளியம்பட்டியிலேருந்து பவானி சேகர் போகிற வழிங்க. அண்ணா நகருங்கிற இடத்துல குலதெய்வம் கோயில் இருக்குது. இங்கே நீங்கள் அன்னூர் தாண்டி புளியம்பட்டி வந்ததுக்கப்புறம் புளியம்பட்டியிலேருந்து பவானி சேகர் போகிற வழியில் 2 சைடுமே வந்து உங்களுக்கு நிறைய மல்லிகைப்பூ முல்லைப்பூ தோட்டம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நேரடியாக வந்து தோட்டத்திலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்கும். 1 வாரம் வச்சுருந்திங்கனாலும் வாடாது. நல்லா சூப்பராக இருக்கும். டாப் ப்ரூஃபில் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரே அலப்பறை பண்ணிட்டு வந்தாங்க. எப்போவுமே வந்து ஹைவேஸ்லேயே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க, நிற்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. நான் அப்போல்லாம் சொல்லிட்டு வருவேன், கிராமத்துக்குள்ளே போனால் நிற்க விடுறேன் அப்படின்ட்டு. பேப்பரில் ரீசெண்டாக கூட நியூஸ் போட்டிருந்தாங்க. குழந்தைங்கள தயவு செஞ்சு பைபாஸில் போகும்போது டாப் ரூஃபில் நிற்க வைக்க வேணாம், என்ன அசம்பாவிதம் வேணால் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருந்தாங்க. போகிற வழியில் அப்படியே ரீல்ஸ் பண்ணிகிட்டே போவோன்ட்டு பண்ணால் அவளுக்கு செட் ஆகலை. அப்புறம் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் தூரம் நின்றுட்டு. குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை தான் அதில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு. ராக்கெட் போயிட்டுருந்துச்சு. சின்ன வயசில் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். மல்லிகைப்பூ கடைசியாக வாங்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. ஒரு வாரம் ஆனாலும் பாக்ஸில் போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு மொட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பூ. இந்த ஏரியாவில் யாராவது ஃபங்க்ஷன் அப்படின்னா சக்தி மார்க்கெட் போனீங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் வர்ற பூவை அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்லை தோட்டத்துக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் புளியம்பட்டியிலேருந்து பவானி சேகர் போகிற ரூட்டில் 2 சைடுமே தோட்டம் இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஓட்ட கண்ணாடி போட்டுட்டு 2 பேரும் அலப்பறை. ரூஃபில் நிற்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே உட்காந்துட்டாங்க. சரிம்மா நாங்கள் உட்காந்துக்குறோன்னு உட்காந்துட்டாங்க. எப்போவுமே வந்து பைபாஸில் நிற்க வைக்க வேணாம். கிராமத்துக்குள்ளேன்னா நம்ம ஸ்லோவாக போகும்போது 2 சைடும் மரம் செடி ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தோட்டத்தில் தாங்க எப்போவுமே பூ வாங்குவோம். வந்து வாங்கிட்டோம். சொல்லிட்டு போனோன்னா வர்றப்போ பறித்து வச்சுருப்பாங்க. முன்னாடி தோட்டத்தில் கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க பார்த்தீங்கள. அது வந்து எனக்கு எப்போவுமே வந்தால் ஒரு படி நிறையா மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லியே தான் வருவேன். வீட்டில் எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப உயிர். அப்புறம் இந்த தோட்டத்தில் எப்போவுமே இருக்கும். வந்து சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு போனால் வரப்போ பறித்து வச்சுருப்பாங்க. காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி 2 வாட்டி பூ எடுப்பாங்க. கொண்டு போய் சக்தி மார்க்கெட்டில் போட்டுருவாங்க. போகிற வழியிலெல்லாம் மலை தாங்க. இந்த சக்தி, அதுக்கப்புறம் பண்ணாரி, மேலே மைசூர் மலை சுற்றியும் இருக்கும். 2 சைடு வந்து மரம் ஃபுல்லாக தோப்பு தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய மாமரம் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் கொடுப்பாங்க. கல் போடாமல் பழுக்க வச்ச மாம்பழம், கோமாங்காய், குண்டு மாம்பழம் 2மே கிடைக்கும். எங்கள் கோயில் வந்தாச்சு. அந்த கோயிலுக்கு முன்னாடி இங்கே பெரிய சாய்பாபா கோயில் இருக்குங்க. எப்போவுமே அங்கே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு போவோம். ஃபுல்லாக காடு தான், ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே வந்து குலதெய்வம் கோயில் கட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 தான் கும்பாபிஷேகம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. என் மேரேஜ் முடிஞ்ச உடனே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஆச்சுங்க. நாங்கள் வந்துட்டு போனோம். எவ்ரி அமாவாசை தவறாமல் அவர் வந்துடுவார். நாங்கள் வராமோ இல்லையோ வந்துடுவார். இந்த டைம் சண்டே வந்ததுனால ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். 12 மாதம் தவறாமல் நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சு குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். எங்களுக்கு நடந்திருக்கு. சாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸ்ரீ கதிர் பெருமாள் திருக்கோவில், அண்ணா நகருங்க இந்த ஏரியா. பவானி சேகருக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய இடம், பெரிய மண்டபம்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயரும், ரைட் சைடில் கருடாழ்வாரும் இருப்பாருங்க. இவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சாமி. பிரகாரத்தை சுற்றி ஒரு சாமி வச்சுருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது ஆஞ்சநேயர் சாமி, அவரையும் கும்பிட்டுட்டு அடுத்தது ஹயக்ரீவ சாமி.
எக்ஸாம் டைம்லலாம் நாங்கள் இவருக்கு நிறையா வாட்டி ஏலக்காய் மாலை நானும் என் தங்கச்சி கோர்த்து போட்டிருக்கோம். படிப்பு கொடுக்குற சாமி அயக்ரீவர் மந்திரம் சொல்லி சேவிச்சுட்டு, அடுத்தது வீரமாஸ்தி அம்மன் அந்த சாமி, அடுத்தது மகாலட்சுமி சாமி. தம்பி ஒரு கருவறைக்குள்ளேயும் ஏறி தொட்டு கும்பிட்டுட்டு இறங்கிட்டு இருந்தார் பாருங்கள். சரியான சேட்டை. அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரிசப்ஷனுக்கு ஸ்டேஜ் இருக்குங்க. இங்கே ஸ்டேஜ் பெருசாக போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து 2 பேரும் நாங்கள் ஜோடியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போது ஒரு கல்யாணம் நடந்துருந்துச்சு. இங்கே வந்து சொர்க்கவாசல் திறப்பு, அதுதான் அந்த கதவு. அப்புறம் மூலவருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் விநாயகரும் விஸ்வாமித்திர சாமி இருக்கிறாங்க. இவர் தாங்க மூலவர், ஸ்ரீ கதிர் பெருமாள் சுவாமி. வந்தவுடனே தீபாராதனை நடந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் தான் கொடுப்பாங்க பெருமாள் கோயிலில். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். திருப்பதி வெங்கடாச்சலபதி போல் ரொம்ப ஹைட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார், ஆனால் அதே மாதிரி இருப்பாருங்க. அவருக்கு ஆப்போசிட்டில் கருடாழ்வார், அவரையும் கும்பிட்டுட்டு இங்கே நந்தா தீபம் வைக்கிற தூண்ங்க வந்து அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு இப்படி கொஞ்ச நேரம் அவர் உட்காந்துட்டார். நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்தாவே ஒரு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா வந்து சுற்றி காடு, ரொம்ப காற்று சில்லு சில்லுன்னு வரும், அமைதியாக இருக்கும். அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்தோன்னா வந்து சாமியை சேவித்தோம் அப்படின்னா இவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்புறம் இங்கே துளசி மாடம் சுற்றி வர்றதுக்கு வழி விட்டுருக்காங்க. இது என்ன வில்வக்காயோ ஏதோ சொல்லுவாங்க, தெரியல, சரியாக தப்பான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தோம் அப்படின்னா துளசி மாடத்தை சுற்றி நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி வரலாம். இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் பழம், அது கூட ஒரு காயின் வச்சுருந்தாங்க. நம்ம அருணவு ஓடி போய் அங்கே சாமி கும்பிட்ற சாக்கில் அந்த காசை எடுத்துக்கிட்டான். வெயின்னு சொன்னால் வைக்கவே இல்லைங்க. கடைசியாக ஒரு மிரட்டினங்காட்டி கொண்டு வந்து வச்சுட்டான். எங்கே போனாலும் சேட்டை பண்ணுவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. காணிக்கை வச்சுருந்தா எடுத்து வாயில் போட்டுற போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது உஷாராக குழந்தைங்கள பார்த்து கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் இங்கே பெரிய மண்டபங்க, உள்ள டைனிங் டேபிள் போடுற மாதிரி பெரிய மண்டபம். பிரசாதம் அங்கே தான் கொடுப்பாங்க. பாப்பா போய் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தா. அவளுக்கு அது பிடிக்காதா. நான் வீட்டிலேருந்து பணியாரம் ஆட்டி வச்ச குழம்பு கொண்டு வந்திருந்தேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா. இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சக்தி வட்டம் தொப்பம்பாளையம் கிராமம் அண்ணா நகரில் இருக்குங்க. அருள்மிகு கதிர் பெருமாள் சுவாமி திருக்கோயில். இந்த என்ட்ரன்ஸ். அமாவாசை இங்கே அன்னதானம் நடக்கும், பௌர்ணமிக்கும் நடக்கும். அமாவாசை பௌர்ணமி மற்ற விசேஷ தினங்கள்லையும் சிறப்பு பூஜை எல்லாமே நடக்கும். கோயிலில் நிறையா கல்யாணம் இங்கே நடத்துவாங்க. இங்கே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கார் பார்க்கிங்கு பெரிய ஏரியா இருக்குங்க. ஃபுல்லாகவே காடு தாங்க. பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது அப்படின்னு. இந்த சைடு வந்து ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் 38 அடி உயரம் கொண்டவருங்க. எப்போவுமே இந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஆண்டிதாசர் இருப்பாங்க. வந்து நம்ம அரிசி பருப்பு காசெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட மணி அடித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லது. வர்றப்போ நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகத்தப்போ அங்கே பிள்ளையார் கோயில் வந்து கட்டியிருந்தாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்காக வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருந்தாங்க. இது தாங்க. போய் மரத்துக்கடியை அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆடி 18நாவே ஃபஸ்ட்டில் வந்து தூரி ஆடுவோம். நல்லா பெரிய மரத்தில் கட்டி இல்லை வீட்லேயாவது கட்டி ஆடுவோம். இப்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ஆடி 18னா என்ன, தூரின்னா என்னன்னே தெரியறதில்ல. அந்த திருவிழா அப்போ ராட்டினோலாம் போடுவாங்களா, அது மட்டும்தான் தூரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் அவங்க எவ்வளோ ஆனந்தமாக ஆடிட்டுருக்காங்க, எவ்வளோ ஹைட்டு போகும். இந்த மாதிரி தூரியில் ஆடி பல வருஷம் ஆச்சு. நீங்களும் ஆடிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.